2026 அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலைமையை ஏற்படுத்தி விடுவார்கள். அப்போ காட்பாடி காலியாக தான் இருக்கும். காட்பாடி டெட் பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுதுன்றது நீங்கள் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பொன்முடியோடைய வழக்கும் இதே மாதிரி விரைவில் வந்து தூசி தட்டி வருவதற்கான ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. KKSSR, அனிதா ராதாகிருஷ்ணன் இது போன்ற நபர்களுடைய வழக்குகள் நிலுவையில் இருந்து கொண்டிருப்பதெல்லாம் அடுத்தடுத்து கியூவாக நீங்கள் பாருங்கள், மாதம் ஒரு வழக்கு துரிதமாக வந்து கொண்டே இருக்கும். யார் மிக முக்கியமாக இவர்களுக்கு இணக்கமாக செல்கிறார்களோ உதயநிதி அனுசரித்து அவர்களுடைய வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான இணக்கமான போக்கை இது வரைக்கும் திமுக கையாண்டு கொண்டு இருந்ததோ அந்த இணக்கமான போக்கு எல்லாமே தன் துறை சார்ந்து தன் கட்சியை சார்ந்த அமைச்சர் பெருமக்களோ எம்எல்ஏவோ எம்பியோ அவர்கள் மீது இருந்து அந்த இணக்கத்தை விலக்கி கொண்டு இவர்கள் இந்த கட்சியிலிருந்து அவர்களே விலகி இருப்பதற்கான வேலை அடுத்தடுத்த வட்டமாக நடந்துடும். இப்போது துரைமுருகனுக்கு அடுத்து கனிமொழியா? துரைமுருகனுக்கு அடுத்து கனிமொழி, ராசா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா KKSSR, கீதா ஜீவன் இவங்க போன்ற நபர்கள்லாம் இருக்கிறாங்க. பட் கீதா ஜீவன் வந்து ஓரளவுக்கு தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க.